என்ன அண்ணா இப்ப எதுக்கு கண் கலங்குற? மாடி ரூம் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? சச்சா, அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல. நம்மள விரட்டி விட்டுட்டு வெளியே இருந்து யாரையும் அத்தை கூட்டிட்டு வந்து வைக்கலல்ல. பெரியத்தான் தானே இருக்க போறாரு. எல்லாத்துக்கும் மேல என் மாமா இருக்கிற இடம் தான் எனக்கு கோயில். கோயில் முழுக்க சாமி நிறைஞ்சிருக்கிறப்போ நம்ம எங்க இருந்து சாமியை பார்த்தா என்ன? எனக்கு எப்பவுமே சாமியை பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மாடி ரூம் நல்ல காத்தோட்டமா இருக்கும். இங்க இந்த இடம் கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி உனக்கு ஃபீல் ஆகல? அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்ல. இந்த வீட்ல ஓரமா ஒரு இடம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவனா இப்போ மருமகன்ற தகுதியும் இவ்வளவு சௌகரியமும் கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவே போதும் சின்னதா. சரி, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மணி அண்ணிய நான் போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னு கெஞ்சு கூப்பிட்டும் வராத அண்ணி, அந்த ரம்யா கூப்பிட்டதும் பின்னாடியே வந்துட்டாங்களே. உலகத்துல நடிப்புக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பும் நிஜத்துக்கு இல்லையே சின்னதா. அதான் நீயே நடிப்புன்னு சொல்லிட்டியே. நடிப்பு மட்டும்தான் தன்னை நிஜம்னு காட்டிக்க பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்கோம். பொய்ய கேட்கிற ஆளுங்க அதைத்தானே நம்புவாங்க. ஆனா உண்மைக்கு எந்த நடிப்பும் தேவையில்லை, நாடகமும் தேவையில்லை. உண்மைக்கு உண்மையா இருக்கிறது மட்டும்தான் அழகு. எது எப்படியோ அண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இப்ப கூட ஏதோ வேண்டாதவங்களை பார்த்த மாதிரி எப்படி விரட்டி விட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் வலிக்குது. இங்க பாரு, போலிகளை நம்பி ஏமாறுறவங்க உண்மையை என்னைக்கு மதிக்க மாட்டாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே உன் அருமை அக்காவுக்கு தெரிய வரும். அப்புறம் எல்லாமே சரியாகும். சரியா? புளிமுட்டை, நீ இப்படி உட்கார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க சின்னதா? நாம இருந்த மாடி ரூம அம்மாவா கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ரம்யா தான் ஏதோ கேம் ஆடி நம்மள அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காளோ? ஓ, அதுல உங்களுக்கு சந்தேகம் வர இருக்கா? இது அந்த மதிப்புக்குரிய கமிஷனர் மேடத்தோட வேலை தானே எனக்கு முன்னாடியே தெரியும். ஓ, விடுங்க சின்னதா, விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. இனிமே இதுதான் நம்ம ரூம். அந்த ரூமுக்கு நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவங்களுக்கு முன்னாடி இருந்தே அங்க இருந்தது நாம தானே. ஏதோ பரம்பரையா பெரியவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்ச இடமாச்சேன்னு சொல்லி நான் கருணை காட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போங்கன்னு நான் விட்டு கொடுத்தேன். காலத்துக்குள்ள விட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கு நான் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்ப்பா. சும்மா. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, என்னமோ அந்த கமிஷனர் இன்னைக்கே பெரியத்தான் கூட வாழ்க்கை ஆரம்பிக்க போற மாதிரி பேசுறீங்க. நம்மள அங்க இருந்து விரட்ட ரம்யா போட்ட டிராமா தான் இது. மத்தபடி அவளுக்கு இங்க வந்து வாழணும்னு எந்த நினைப்பும் இல்ல.